ஏராளமான ரசிகர்கள் அந்த ஆம்புலன்ஸ் முன்னும் மற்றும் மருத்துவமனை முன்பும் அவரது வீட்டின் முன்பாகவும் குவிந்திருக்கிறார்கள். கொரோனா தொற்றால் அவர் பாதிக்கப்பட்டு அதன் பின்னர் அவருக்கு சிகிச்சை பலனின்றி காலமானதாக மருத்துவமனை சற்று முன்பு அறிவித்திருக்கிறது. மருத்துவமனையிலிருந்து விஜயகாந்தின் உடல் இப்போது அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் இப்பொழுது விஜயகாந்தின் உடல் எடுத்து செல்லும் அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தின் உடன் செல்லும் காட்சியும் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் காட்சியும் காண முடிகிறது. இப்போது விஜயகாந்தின் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. நடிகர் விஜயகாந்த் திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியலிலும் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டி அவர் தமிழக மக்கள் மனதில் பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக அவர் செய்த தொண்டு, மக்கள் பணி மற்றும் திரைப்படங்களில் அவர் நடித்த வேடங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக விஜயகாந்த் தமிழக மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இன்று காலை அவர் காலமாகி விட்டதாக தகவல் வெளியாகி இருப்பது அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழக மக்கள் அனைவரிடமும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏராளமான ரசிகர்கள் தற்போது அவரது இல்லத்தில் குவிந்து வரக்கூடிய காட்சியையும், அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு அவரது ரசிகர்கள் கண்ணீர் மல்க அங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது காண முடிகிறது. இன்று காலையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்த் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு இன்று காலமாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருப்பது தமிழகம் முழுவதிலும் உள்ள அவரது ரசிகர்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அவரது இல்லத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஏராளமான ரசிகர்கள் அங்கு இப்போது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். நடிகர் விஜயகாந்த் அரசியல் மற்றும் திரைத்துறையில் பல்வேறு சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் என பரவலாக அறியப்படும் அவரது இயற்பெயர் விஜயராஜ் அழகர்சாமி எனும் விஜயகாந்த் 2011 மற்றும் 16 ஆகிய ஆண்டுகளில் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்திருக்கிறார். அரசியலில் நுழைவதற்கு முன்பாக தமிழ் திரையுலகில் முக்கிய நடிகராக பிரபலமான நடிகராக திகழ்ந்த விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அவர் நடித்த திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியே மிகுந்த வரவேற்பை பெற்றது. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்.